சரி வருது போல். வர்ஷா வாங்க, வெல்கம் டு மை லைவ். வர்ஷா அம்மா, பாப்பா சாப்பிட்டியா? வர்ஷா குட் நைட். தூக்கத்தில் எழுந்திரிச்சு பார்த்துருப்பான் போல. ஓகே குட் நைட். சதீஷ் விகே வாங்க. சதீஷ் உடம்புக்கு பரவாயில்லையா? வர்ஷா லைக் போட்டு விடுங்க. சதீஷ் லைக் போடுங்க, மறந்துடுறீங்க. காலையில் 12:30 மணி வரைக்கும் தூங்கினா நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் எப்போ தூங்கியிருப்பேன்? 12:30 மணி வரைக்கும்லாம் காலையில் சற்றே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயந்தான். காலையில் படுப்பேன். நஷித்தோனிரஜிம். சதீஷ் ஓகே வா. விகே வாங்க. எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டீங்களா? அவன் டைகர் இருந்தான், அதான் லைவ் போடலான்னு வந்து அவன் வாங்கிட்டு வெளியே பக்கம் ஓடிட்டான். ஜன்னல் வழியாக இப்போல்லாம் வெளியே ஓடிடுது. என்ன பண்ணுறது? நடே பாரு. தொட விட மாட்டான். எண்ணெயை ஏற்றி அது பேக்கில் போகுது. ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. சதீஷ் விகே தூக்கத்திலே வந்திருப்பார் போல். எல்லாருமே தூக்கத்தில் வந்தீங்களோ? லைவ் போட லேட்டஸ்ட். நம்ம லைவ் முடிச்சுட்டு படுக்கலாம்டா. அமீன் பிரதர், எங்கள் அண்ணன் காலையில் சமைச்சு வச்சுட்டு அண்ணன் வேலைக்கு போகிறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பெட் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அண்ணன் எல்லோரும் காஃபி போட்டு எழுப்பாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் பெட்ஷீட் பெட் காஃபி போட்டு உங்களை எழுப்புறாங்க. சதீஷ் யாரையும் காணோம். இந்நேரம் யார் இருப்பாங்க? வருவாங்க. அமீன் பிரதர், எங்கள் அண்ணன் பெட் காஃபி போட்டு உங்களை எழுப்புறாங்க. அண்ணன் சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு தெரியுமா? எனக்கு எங்கள் அண்ணன் வேலை செய்த போது எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. அடாடாடாடாடா வந்து அப்புறம் அவருக்கு பதிலாக நீங்கள் வேலை பார்த்து கொடுத்துட்டு போங்க. அண்ணன் பண்ணுறது கண்ணீர் வந்துடுச்சா? அண்ணனெல்லாம் வேலை பார்க்க விட மாட்டோம். சந்தோஷமா இருங்க. அங்கே என்ன இருக்கு? போய் பார்த்துட்டு வருது. எப்படியாவது வெளியே எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா? சதீஷ் ரொம்ப லேட்டு. இவங்க தூங்க விடலப்பா, அதனால தான் நானும் எழுந்திரிச்சேன். இங்கே வருங்க, கதவை திறந்து வெளியே போகிறதுக்கா? அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளே தான் விளையாடணும். பகலில் வெளியே விளையாடணும்,
நைட்டு வீட்டுக்குள்ளே விளையாடணும் சரியா?